அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நண்பா, இந்த வீடியோவில் நாம் 15,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க பெஸ்ட்டான 5G மொபைல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். 5G மொபைல் தான், பட் கேமிங்கில் எது பெஸ்ட்டாக இருக்குது, கேமராவில் எது பெஸ்ட்டாக இருக்குது, டிஸ்பிளேயில் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான தேவை இருக்கோ அந்த மாதிரியான மொபைல் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா. அப்படின்னா மட்டும்தான் உங்களால் ஒரு பெஸ்ட்டு மொபைலை சூஸ் பண்ண முடியும், உங்களுக்கு தேவையான மொபைலையும் சூஸ் பண்ண முடியும். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க மொபைல்ஸை வரிசையாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். Number 5. ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் சாம்சங் F34 தான். இந்த மொபைலில் நமக்கு 120 Hz AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே இங்கே நல்லாவே இருக்குது. சாம்சங் எப்பயுமே டிஸ்பிளேயில் குறை வைக்க மாட்டாங்க. 50+8+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. பிரைமரி கேமராவில் நமக்கு OISமே இருக்குது. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது 4K வீடியோ 30 FPS வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் அப்படின்றது இன்னொரு பாசிட்டிவான விஷயம். பட் ஒரு சின்ன நெகட்டிவ், 13 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா செட்டப் தான் தந்திருக்காங்க. 16 மெகாபிக்சல் கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும். பட் 13 தான் கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 FPS வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா. இது வந்து ஆண்ட்ராய்டு 13 தான் லான்ச் ஆகிருந்தது. பிகாஸ் ஒரு பழைய மொபைல் இது. Exynos 1280 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. 11 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 6000 mAh பேட்டரி, 25W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் பாக்ஸில் அவங்க சார்ஜரை தரதில்லை. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. ஹைப்ரிட் SD ஸ்லாட் சப்போர்ட் தந்திருக்காங்க. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இங்கே இல்லை. இந்த மொபைலோட 6GB 128GB வேரியன்ட் இப்போதைக்கு ப்ரைஸ் கம்மியாகி 13,000 சேல் ஆகிட்டுருக்கு. 13,000 இதனோட பாசிட்டிவ்ஸ் இதனோட டிஸ்பிளே, கேமரா அண்ட் பேட்டரியே சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் அண்ட் செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் கொடுத்துருந்துக்கலாம். அது பெரிய நெகட்டிவ் இல்லைனாலும் பாக்ஸில் சார்ஜர் கொடுக்காதது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ். ஸோ 15,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் பார்த்துருக்கோம். ஒரு 2,000 நீங்கள் சார்ஜருக்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்லி ஃபார் சாம்சங் ஃபேன்ஸ்க்கு மட்டும்தான் நான் இந்த மொபைலை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நிறைய பேர் சாம்சங் தான் வாங்குவேன்னு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் இந்த மொபைலை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். Number 4. ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ X6 Neo 5G அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலே நமக்கு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. ஸோ ஒரு நல்ல டிஸ்பிளேவே நமக்கு கொடுத்துருக்காங்க. கேமராஸ்னு வரும்போது 108 மெகாபிக்சல் பிரைமரி கேமராவும் 2 மெகாபிக்சல் சென்சரும் கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ சப்போர்ட் மட்டும்தான் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால் 1080p வீடியோ 30 FPSல ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா. அண்ட் செல்ஃபி கேமராவுக்காக இவங்களும் 16 மெகாபிக்சல் சென்சர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் அபோவ் அவரேஜாகவே இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆண்ட்ராய்டு 13 தான் இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன தான் ரீசெண்டாக லான்ச் பண்ணாலும் 1 இயர் பேக்கில் தான் போயிருக்காங்க. ஆண்ட்ராய்டு 14 லான்ச் ஆக வேண்டியது 13 கொடுத்துருக்கிறது நெகட்டிவ் தான் நண்பா. அண்ட் 5G பேண்ட்ஸுமே இங்கே 10+ 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது. அண்ட் 5000 mAh பேட்டரி, 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் நம்ம பார்க்கவே இல்லை. Dimensity 6080 என்ற ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க நண்பா. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. IR பிளாஸ்டர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஹைப்ரிட் SD ஸ்லாட்டுமே நமக்கு இருக்குது நண்பா. 8GB RAM ஆப்ஷனை பேஸ் வேரியண்ட்டாக கொடுத்து 8GB 128GB வேரியண்ட்டை 14,400 இப்போதைக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ப்ரைஸிங் கொஞ்சம் நல்லாவே வச்சுருக்காங்க. ஓகே, இதனோட ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவ்ஸ் பற்றி பார்க்கும்போது டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே 4K வீடியோ சப்போர்ட் இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வைட் ஆங்கிள் சென்சருமே இல்லை நண்பா. ஸோ இந்த நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா போக்கோ மொபைல் வாங்க தயாராக இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். Number 3. நண்பா, நம்ம சேனலோட வளர்ச்சிக்காக ஒரு சின்ன கிவ்அவே கண்டக்ட் பண்ணலாம்னு இருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ 500 லைக்ஸ் 1 மந்த்குள்ளே ரீச் பண்ணிடுச்சுன்னா நம்ம ஒரு ஹெட்செட்டை கிவ்அவேல தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒரு 500 ரேஞ்சில் ப்ளூடூத் நெக் பேண்ட் ஆர் 500 ரேஞ்சில் ஒரு நல்ல ஒயர்டு ஹெட்செட்டை கிவ்அவேல தரலாம்னு இருக்கோம். ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, அண்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நீங்கள் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்க. ஓகே நண்பா, ரேண்டமான வின்னரை சூஸ் பண்ணி நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் அப்டேட் பண்ணுவேன். ஓகே, இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் iQOO Z9X தான். இந்த மொபைல் நமக்கு 6.72 inches Full HD + IPS LCD பேனல் தந்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. ஸோ ஒரு ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட டிஸ்பிளே கிடைக்குது. 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 FPS வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். வெறும் 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 FPSல ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ செல்ஃபி கேமரா எங்கள் 16 மெகாபிக்சல் கொடுக்காதது ஒரு பெரிய நெகட்டிவ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆண்ட்ராய்டு 14 இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 6 Gen 1 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங்லாம் இந்த பட்ஜெட்டில் தாறுமாறாகவே இருக்கும்.
7 5G பேண்டுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. 6000 mAh பேட்டரி, 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி இங்கே லாங் லாஸ்டிங்காக இருக்க போது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், 3.5mm ஆடியோ ஜாக் அண்ட் ஹைப்ரிட் SD ஸ்லாட் சப்போர்ட் நமக்கு தந்திருக்காங்க. 4GB 128GB வேரியன்ட் 13,000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்குது. அண்ட் விவோ T3Xன்னு ஒரு மொபைல் இருக்குது, அது 14,000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஐக்கூ பிடிக்காதவங்க விவோ கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் இதனோட டிஸ்பிளே, பர்ஃபார்மன்ஸ் அண்டு கேமராஸை சொல்லலாம். பேட்ரி சார்ஜிங்குமே பெட்டராகவே தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் முன்னவே சொன்ன மாதிரி செல்ஃபி கேமரா இங்கே கம்மியாக இருக்குது. ஸோ செல்ஃபி கேமரா தேவையில்லை, மற்றபடி ஒரு நல்ல கேமிங் மொபைல் வேணும், நல்ல பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஐக்கூ Z9X ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும். Number 2. ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Moto G64 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.65 இன்ச்சஸ் ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தான் தந்திருக்காங்க. பட் ரெஃப்ரெஷ் ரேட் 120 Hz இருக்குது. 240 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது. ஸோ ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். கேமராஸ் பற்றி பார்க்கும்போது 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சர், 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் கேமராவும் கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமராவில் நமக்கு OIS இருக்குது. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் எடுக்க முடியும். பட் எங்கள் வீடியோக்கு OIS சப்போர்ட் இல்லை, ஒன்லி ஃபோட்டோகிராஃபிக்கு மட்டும்தான் OIS இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நைட் ஃபோட்டோகிராஃபி மட்டும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps இங்கேயும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா. ஸோ கேமராவுமே ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். Android 14ஓட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. MediaTek Dimensity 7025 என்ற ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 12 5G பேண்ட் சப்போர்ட்டுமே இருக்குது. 6000 mAh பேட்டரி இருக்குது. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் லாஸ்டிங்கான பேட்டரியை நம்ம எதிர்பார்க்கலாம். 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. ஹைப்ரிட் SD ஸ்லாட் சப்போர்ட் தந்திருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸுமே இருக்குது அண்ட் டால்பி அட்மாஸுமே கொடுத்துருக்காங்க. 8GB 128GB வேரியன்ட் கிட்டத்தட்ட 15,000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்குது. 15,000 ரூபாய்க்கு இதனோட பாசிட்டிவ்ஸ், இதனோட கேமராவை சொல்லலாம் அண்ட் பேட்டரியை சொல்லலாம், மோட்டோவோட க்ளீனான UIயை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் மொபைல் வேணும். பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தால் பரவாயில்ல, அண்டு டிஸ்பிளே AMOLED இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் Moto G64 கன்சிடர் பண்ணலாம். Number 1. ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Realme P1 தான். இந்த மொபைலில் நமக்கு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அண்ட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. ஸோ தாறுமாறான டிஸ்பிளே நமக்கு கிடைக்குது. இங்கே 50+2 என்ற டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. இங்கே நமக்கு வைட் ஆங்கிள் சென்சர் இல்லை. ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ். அண்ட் 4K வீடியோ 30 fpsல நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். நிறைய மொபைலில் ஒன்று வைட் ஆங்கிள் இருக்குது, இல்லை 4K இருக்குது. ஸோ இங்கே 4K மட்டும் கொடுத்துருக்காங்க. 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 1080p வீடியோ 30 fpsல நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். Android 14ஓட இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7050 என்ற நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 10 5G பேண்டுக்கும் மேலே நமக்கு சப்போர்ட் இருக்குது. 5000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது, ஹைப்ரிட் SD ஸ்லாட்டுமே நமக்கு தந்திருக்காங்க. 6GB 128GB வேரியன்ட் 16,000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்குது. எஸ், நம்ம பட்ஜெட்டை விட ஒரு 1000 rupees எக்ஸ்ட்ரா தான் போகுது. AMOLED டிஸ்பிளேவோட நிறைய பேர் மொபைல் எதிர்பார்ப்பீங்க. ஸோ அப்படி எதிர்பார்க்குறவங்க ஒரு 1000 rupees எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுறதுல தப்பு இல்லை. ஆர் வெயிட் பண்ணி நீங்கள் ஆஃபர் டைமில் வாங்கிக்கலாம். 15Kக்குள்ளவே கிடைக்கும். இந்த மொபைல் மட்டும் நம்மளோட லிஸ்ட்லேருந்து ஒரு 1000 rupees எக்ஸ்ட்ரா போகும். ஸோ அதை மட்டும் மன்னிச்சுக்கோங்க. இந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவ், இதனோட டிஸ்பிளேவை சொல்லலாம், கேமராவை சொல்லலாம், பேட்டரி சார்ஜிங்கை சொல்லலாம் அண்ட் பர்ஃபார்மன்ஸுமே ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லைனாலும் வைட் ஆங்கிள் இன்க்ளூட் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ மற்றபடி பெரிய நெகட்டிவ் எதுவுமே இல்லை நண்பா. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேவான்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த மொபைல் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க. இந்த மொபைலில் எந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மொபைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.